Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு அபராதம் விதித்து ஐபிஎல் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குஜராத் அணிக்கு எதிராக தாமதமாக பந்து வீசியதாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, எவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்டிற்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம் இருந்துச்சு. ஐபிஎல் நிர்வாகம் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நேற்றைய லீக் போட்டியில குஜராத்துக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாண்டுச்சு. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைஞ்சது மட்டுமல்ல, தொடரில் இருந்தும் வெளியேற நேர்ந்துச்சு. இத்தகைய சூழல் பார்த்தோம்னா அந்த போட்டியில சென்னை அணியானது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் பந்து வீசுறதுக்கு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஓவருக்குள்ள பவுலிங் முடிக்கணும்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பந்து வீசி முடிக்கணும். ஆனா அதையும் தாண்டி சிஎஸ்கே அணி அதிக நேரம் எடுத்துக்கிச்சு. இதனால இதை நடுவர்கள் சுட்டிக்காட்டி தற்போது இந்த விதிமீறலுக்கு உட்பட்டு சென்னை அணிக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கேப்டனுக்கு 24 லட்சம் ரூபாய் ஐபிஎல் நிர்வாகம் அபராதம் விதிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம வீரர்களுக்கு, பிளேயிங் லெவலில் இருந்த வீரர்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது நடப்பு தொடர் சென்னை அணிக்கு ஒரு சாதகமான தொடரா இல்லாம எலிமினேட் ஆகிய சூழல்ல அணியோட கேப்டனுக்கும் இறுதி கட்டத்தில் ஒரு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்களுக்கு மற்றும் ஒரு சோக சம்பவமே பார்க்கப்படுது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.